பிரியத்துக்குரிய ரவி அவர்களே, மிக மிக சிறப்பாக இந்த புத்தகத்தை வடிவமைத்திருக்கிற ஐயா கருணா பிரசாத் அவர்களே, மேடையில் இருக்கின்ற என்னுடைய கிட்டத்தட்ட 35 ஆண்டு கால நண்பர் கண்ணன் அவர்களே, மேடையிலே இருக்கின்ற கவிஞர்களே, அவங்க பேர் நான் சரியாக பிருந்தா சாரதி இளம்பிறை அவர்களே, பிருந்தா சாரதி அவர்களே, அரங்கத்திலே இருக்கிற நன்கு அறிமுகமான இலக்கிய ஆர்வலர்களே, திரு ரமணன் அவர்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஒரு படத்தில் கமல்ஹாசன் ஒரு வசனம் சொல்லுவார், இல்லை நான் கன்னடத்தை பற்றி பேச போகிறதில்ல, அது என்னவோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒன்றுமே ஆகுறதில்ல அப்படின்னு ஒரு பாட்டில் சொல்லுவார். அது மாதிரி தான் பேச்சாளர்களும் ரொம்ப உடம்பு முடியாமலே இருப்போம். மேடைக்கே வந்து கிட்டத்தட்ட கைத்தாங்கலாக கூட்டிகிட்டு வர மாதிரி இருக்கும். நான் மைக்கு முன்னாடி வந்த உடனே என்ன மாயமோ தெரியல, எப்படியோ தெரியல, 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் பேசி திரும்ப கைத்தாங்கலாக கூட்டிகிட்டு போன கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும். அந்த மாதிரிலாம் எந்த விபத்தும் இங்கே நடந்து விடாது என்கின்ற ஒரு சிறு உறுதி. உண்மையிலேயே உடல்நலக்குறைவு. கோவிட் டெஸ்ட் பண்ணிக்கிட்டேன், இல்லை, அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். என்ன உடல்நலக்குறைவாக இருந்தாலும் ரவியினுடைய நிகழ்ச்சிக்கு வராமல் இருக்க முடியாது. இந்த உலகத்திலே அருகி வருகிற உயிரினங்கள் நிறைய இருப்பதாக விலங்கியல் ஆராய்ச்சியாளர்கள், பறவையியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். ரவி மாதிரியான ஒரு அன்பான மனிதரும் கூட அருகி வருகிற உயிரினம்தான். இன்னும் ஒரு 50 வருடம் கழித்து இப்படியெல்லாம் யாராவது இருப்பார்களா என்று எனக்கு தெரியவில்லை. அதனால் ஒரு வாய்ப்பு கிடைக்கிற போது அதை பற்றி பேச வேண்டும் என்று வந்திருக்கிறேன். கவிதையை பற்றி பேசுகிற அளவு எனக்கு இலக்கிய புலமை இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. கண்ணன் பெரும் ஆராய்ச்சியாளர், பிருந்தா சாரதி, யுகபாரதி எல்லாம் கவிஞர்கள். அவர்கள் இன்னமும் ஆழமாக பேசுவார்கள் என்று நினைக்கிறேன். நான் ரவியை பற்றி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷமாவது பேசணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் ரவியை எப்போ சந்திச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் சந்திக்கிற போதே அவரை ஒரு கவிஞராக பார்த்திருப்பீர்கள், ஒரு ஆவணப்பட இயக்குனராக பார்த்திருப்பீர்கள், ஒரு கர்நாடக இசையின் காதலராக, பாடக்கூடிய இசைக்கலைஞனாக பார்த்திருப்பீர்கள். அவரின் இந்த எந்த ஒரு அவதாரத்திற்கும் முன்னால் ஒரு கமர்ஷியல் தொலைக்காட்சி சேனலில் ஒரு டைரக்டராக நான் அவரை பார்த்திருக்கிறேன் என்று சொன்னால் உங்களில் சில பேர் ஆச்சரியப்படக்கூடும். பேரே சொல்லிடலாம், ஒன்றும் தப்பில்லை. விஜய் டிவி முதலாக இங்கே தொடங்கப்பட்ட புதிதில் ரவி சுப்பிரமணியம் அதிலே முழு நேர ஊழியராக வேலை பார்த்து வந்தார். இதை கேட்ட உடனேயே உங்களில் சில பேருக்கு ஆச்சரியம் வந்திருக்கும், எப்படி அந்த இடத்துக்கு ரவி போனார் என்று. அந்த இடத்துக்கு போனாலும் ரவி ரவியாகத்தான் இருந்தார். ஒரு கமர்ஷியல் தொலைக்காட்சி சேனலில் புத்தகங்களை பற்றிய எந்த நிகழ்ச்சியும் வரவே வராது. அதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு. ஏனென்றால் அவர்களுக்கு வேறு நிர்பந்தங்கள் இருக்கின்றன. அதுவும் அப்போது கால் பதிக்க தொடங்கியிருந்த ஒரு கமர்ஷியல் டிவி சேனலில் புத்தகங்களை பற்றிய நிகழ்ச்சிகள் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனால் ரவி எங்கே போனாலும் ரவியாகவே இருப்பார். நாங்கள் எல்லாம் எந்தெந்த நிறுவனத்துக்கு போகிறோமோ அந்த நிறுவனத்தின் சாயத்தை பூசிக்கொள்ளுவோம். ரவிக்கு அது தெரியாது. அங்கே போய் போராடி புத்தகத்தை பற்றி ஒரு நிகழ்ச்சி வர வேண்டும் என்று சொல்லி ஏற்பாடு செய்து மாபெரும் படிப்பாளியான வலம்புரி ஜானை தேர்வு செய்த பிறகு அவரோடு சேர்ந்து உரையாடுவதற்காக, ஒரு பெண் இருந்தால் கொஞ்சம் சரியாக இருக்கும், அவங்களும் கொஞ்சம் படிக்கிற வழக்கம் சுமாராக இருக்கிறவர்களாக இருந்தால் சரியாக இருக்கும் என்று 20களிலே இருந்த என்னை ரவி தேர்ந்தெடுத்த போது நான் சன் டிவியிலே வரக்கூட ஆரம்பித்திருக்கவில்லை. என்னை யாருக்கும் அப்போது தெரியாது. ஆனால் எனக்கு ஏதோ படிப்பிலே ஆர்வம் இருந்தது, வாசிப்பிலே ஏதோ ஒரு எண்ணம் இருந்தது என்கின்ற ஒரே ஒரு காரணத்தினாலே அந்த நிகழ்ச்சியை ரவி அதுக்கு டைரக்டராக இருந்தார். 1.5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவே அதிகம் வந்தது. இந்த 1.5 வருஷத்தில் தான் ரவி என்கின்ற ஒரு நண்பரை, ஒரு மனிதரை
நான் சந்தித்தேன். எனக்கு அப்போத்திலிருந்தே ஆச்சரியம். இப்போ தொடர்கிறது அந்த ஆச்சரியம் 30 வருஷமாக. எப்படி ஒரு மனுஷன் இப்படி இருக்க முடியும்? எல்லாரும் ஆரம்பிக்கிற போது அப்படித்தான் ஆரம்பிப்போம். ஆனால் 30 வருஷம் கழிச்சும் அப்படியே ரவி எப்படி இருக்காருன்னு ஆச்சரியம். இவ்வளவு அன்பு ஒரு மனதில் எப்படி இருக்கும்? அந்த அன்பை கொட்டுகிற ஈரச் சொற்கள் ஒரு மனதிலிருந்து எப்படி புறப்பட்டு வரும்? எல்லாரையும் அணைத்து போகின்ற ஒரு சின்னஞ்சிறு விசை அந்த விரல்களுக்கு எப்படி வரும்? அதற்கென்று ரவி யாரோடும் முரண்படாதவர் அல்ல. தீவிரமான முரண்பாடுகள் அவருக்கு இருக்கும். முரண்பாடுகள் இருக்கிறவர்களை வைத்து அவர் கவிதைகள் கூட எழுதுவார். ஆனால் அந்த கவிதை முடிகிற போது அந்த மனிதரையும் கட்டி தழுவியதாகவே அவருடைய விரல்கள் இருக்கும். அதனால்தான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்தேன். ஏனென்றால் இதெல்லாம் அருகி வருகின்ற உயிரினம். இனிமேல் இதற்போல் நமக்கு ஒரு 25, 30, 40 வருஷம் கழித்து இப்படிலாம் பார்க்க முடியாது. நல்ல வேளை நம்ம சில பேர் அப்போ இருக்க மாட்டோம். அது ஒரு நல்ல விஷயம். ரவி பல சமயங்களில் நீண்ட உரையாடல்கள் எங்களுக்குள் நடந்திருக்கின்றன. எத்தனையோ வருஷக்கணக்கில் நாங்கள் பேசாமலேயே கூட இருந்திருக்கிறோம். ஆனால் வருடக்கணக்காக பேசாமல் இருந்து திரும்பவும் பேச ஆரம்பிக்கிற போது நேற்றைக்கு உரையாடலை முடித்த இரு நண்பர்கள் மாதிரி அந்த உரையாடலை விட்ட இடத்திலிருந்து தொடருவதற்கான ஒரு வாய்ப்பை காலமும் கடவுளும் எங்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள். ரவிக்கு திடீரென்று பாட வேண்டும் என்று ஒரு ஆசை வந்தது. நான் கூட எதற்கு ரவி, இந்த விபரீத பரீட்சையெல்லாம் நமக்கு, அதற்கென்று கடவுள் சில பேரை படைத்து வைத்திருக்கிறார், நமக்கு வேண்டாம் என்று சொல்லி பார்த்தேன். அவர் கேட்கவில்லை. வலிவலம் வெங்கட்ராமன் என்கின்ற ஆசிரியரை பிடித்து ரவி பாட கற்றுக்கொண்டார். சரி, ரவியை செய்கிற போது நாம் ஏன் செய்யக்கூடாது என்று நானும் அவரிடம் மாணவியாக என்னை பதிப்பித்து கொண்டேன். தொடங்கிய இடத்தில் சரளி வரிசையிலிருந்து கூட நான் நகரவில்லை. ஆனால் ரவி இந்த மேடையில் பாடியதை நீங்கள் கேட்கிற போது உங்களுக்கு தெரியும் ராகங்களின் மீது அவருக்கு எவ்வளவு ஆளுமை வந்திருக்கிறது என்று. அவருடைய பன்முக திறமைக்கு பின்னாலே இருப்பது அவருடைய அசுரத்தனமான உழைப்பு. அவர் எடுத்த ஆவணப்படங்களை பார்த்தவர்களுக்கு தெரியும் எப்படி ஆவணப்படம் எடுக்க வேண்டும் என்று. ஜெயகாந்தன் என்ற மாபெரும் ஆளுமையை உட்கார்த்தி வைத்து அது ஏன் உங்களுக்கு பொசுக்கு பொசுக்குன்னு கோபம் வருது என்று கேட்கக்கூடிய துணிச்சல் இந்த உலகத்தில் ஒரு மனிதருக்கு இருக்கும் என்றால் அது ரவியாக மாத்திரம்தான் இருக்க முடியும். ஒரு மிக நீண்ட உரையை இந்த நண்பரை பற்றி ஆற்ற வேண்டும் என்று நான் நினைக்கிற போது இந்த நேரத்துக்குள் என்னுடைய நெஞ்சிலே ஏதேதோ நினைவுகள். கௌரவிக்கப்பட வேண்டிய மனிதர்களை கௌரவிக்கப்பட வேண்டிய எல்லைகளுக்கு எடுத்து போகாத ஒரு சமூகத்தின் மீது ஒரு ஊமை கோபம். அப்படி எடுத்து போகாத சமூகத்தை கூட தன்னுடைய அன்பின் குளிர் விரல்களால் நீவி விடுகிற அந்த நெஞ்சத்தினுடைய அன்பை நினைக்கிற போது எனக்குள்ளே வருகின்ற ஒரு நடுக்கம். நீண்ட காலமாக பார்க்காதிருந்த போதும், சில அழைப்புகளை எடுக்காமல் இருந்த போதும் கூட அதை புறக்கணிப்பாகவோ அவமதிப்பாகவோ கொள்ளாமல் நல்லா இருக்கீங்களா பாரதி என்று கேட்கின்ற அந்த குரலிலே இருக்கிற நேசம், அவைதான் கடுமையான உடல்நலக் குறைவுக்கு பின்னாலும் என்னை இந்த மேடையிலே இங்கே அழைத்து வந்திருக்கின்றது. ரவி ஒரு தனி மனிதர் அல்ல, அவர் ஒரு ஸ்தாபனம். அவராலே வாழ்க்கை பெற்றவர்கள் எத்தனை பேர் என்ற கணக்கை அவரும் வைத்து கொள்ளுவதில்லை. அப்படி வாழ்க்கையை பெற்றவர்கள் பல பேர் அதை வெளியே சொல்லுவதும் இல்லை. அதை பற்றி ரவிக்கு கவலையும் இல்லை. அதுதான் ரவி. எத்தனையோ கவிதைகளை சொல்ல வேண்டும் என்று எண்ணெல்லாம் போட்டு எனக்கு கொடுத்திருக்கிறார். அதற்கு முன்னால் இந்த புத்தகத்தை இவ்வளவு அழகாக வடிவமைத்ததற்காக ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஒரு உபசார வார்த்தை அல்ல. ஏனென்றால் இந்த புத்தகத்தை ரவி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாட்களுக்கு முன்பே அனுப்பிவிட்டார். இந்த புத்தகத்தை நான் பிரித்து படிக்கவில்லை. என்னுடைய வீட்டில் இருக்கிற ஒரு மேசையில் இந்த புத்தகத்தை வைத்திருந்தேன். எங்கள் வீட்டுக்கு ஒரு 3 வயது குழந்தை வந்தது. சத்தியமாக படிக்க தெரியாது. படிக்க தெரிந்தாலும் கவிதைகள் புரியாது. ஒருவேளை கவிதைகளை நம்மை விட அவர்கள் நன்றாக புரிந்து கொள்வார்கள் என்று நினைக்கிறேன். அதனால்தான் அவர்களுக்கு இதுவரை படிக்க தெரியவில்லை. இந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தது அந்த குழந்தை. இது மாச்சியா, மாச்சி என்றால் உம்மாச்சின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன், சாமி. இது மாச்சியா தாத்தாவா என்று கேட்டது. இந்த படத்தில் நீங்கள் பார்க்கிற போது ஒரு கோவிலும் ரவியினுடைய படமும் இருக்கிறது. அந்த குழந்தை கேட்டது இது மாச்சியா தாத்தாவா. எனக்கு என்ன பதில் சொல்ல, ரவியை போய் தாத்தான்னு சொல்லிடுச்ச ஒரு பிள்ளைன்னு ஒரு சின்ன வருத்தம். எப்படி விளக்குவது என்று நான் யோசிக்கிற போது 2 ஒன்றா இருக்குன்னு அந்த பிள்ளையை சொல்லிடுச்சு. அதிலே ஒரு கவிதை இருப்பதாக நான் உணர்கின்றேன்.
அந்த கோவிலுக்கு அதனோடு பொருந்தி தலை குனிந்து நம்மை பார்க்கிற உயரத்திலே தான் ரவி இருக்கிறார். அந்த இடத்துக்கு என்னால் வர முடியுமா என்று எனக்கு தெரியாது ரவி. ஆனால் அங்கிருந்து பார்த்து உங்களினுடைய அன்பை உணர முடியும். அந்த அளவாவது கடவுள் எனக்கு ஒரு நுட்பத்தை கொடுத்திருக்கிறார். ரவியினுடைய நிறைய கவிதைகளை திரும்ப திரும்ப பேசுகிறவர்கள் ஒரே கவிதையை சொல்லிடுவாங்க. ஏன்னா நாங்கள் முழு புத்தகத்தையும் படிச்சுட்டு யாரும் வரமாட்டாங்க. கண்ணன் ரொம்ப தேர்ந்த ஆராய்ச்சியாளர், அதனால் அவர் படித்துவிட்டு வந்திருக்கலாம். ஐயாவை பற்றியும் மேடமை பற்றியும் எனக்கு அவ்வளோ அறிமுகம் இல்லை. ஆனால் பொதுவாக புத்தக வெளியீட்டு விழாக்களில் லேசாக புரட்டி பார்த்துவிட்டு எல்லாரும் ஒரே பகுதியை சொல்லுவார்கள். 10 பேர் அறிமுக உரையை நடத்தினாலும் 10 பேர் அவர்கள் சொல்லுவது எதிலே இருக்கும் என்றால், அந்த புத்தகத்துக்கு ஒரு முன்னுரை ஒருவர் எழுதியிருப்பார். அவர் அந்த புத்தகத்திலிருந்து ஏதோ ஒன்றை சொல்லியிருப்பார். அதைத்தான் 10 பேரும் சொல்லுவார்கள். அதனால் ஆகும்போது 5 பக்கத்தை யாரும் தாண்டலைன்றதை நம்ம அதிலிருந்து விளங்கி கொள்ள வேண்டும். இந்த விபத்துகள் நடந்து விடக்கூடாது என்று பேசுகிற எங்களுக்கெல்லாம் கவிதை எண்களையே பிரித்து கொடுத்து, இந்த ஸ்கூல்லலாம் சொல்லுவாங்கள்ல, முதல் 10 பக்கம் நீ படி, அதுக்கு அடுத்த 10 இந்த ரேஞ்சில் பிளான் பண்ணி ரவி கொடுத்துருக்கிறார். அதை சொல்கிறது அளவு எனக்கு அது அவர் சொன்னதை படிச்சுட்டேன், அந்த கவிதைகளை படித்து விட்டேன். ஆனால் அதில் இல்லாத ஒரு கவிதையோடு தான் எனக்கு ஆரம்பிக்க தோன்றுகிறது. ரவி எழுதிய கவிதைகளிலேயே என்னை ரொம்ப உலுக்கிய கவிதை அது. நிறைய கவிதை இருக்குது, இந்த இடத்துல அதுதான் ஞாபகம் வருது எனக்கு. அந்தியும் சாய்ந்து விட்டது, நீயும் வரவில்லை, வெகு நேரமாக காத்திருந்தேன், இருள் படர்ந்த அந்த வீட்டின் விளக்கு பிறையில் ஒரு தீபத்தை பொருத்திவிட்டு திரும்பி விட்டேன். சத்தியமாக இவ்வளோதான் கவிதை. இந்த கவிதையை படித்துவிட்டு என்னென்ன உணர்வுகளுக்கு நான் ஆட்பட்டேன் என்று எனக்கே தெரியவில்லை. தன்னந்தனியாக எதற்கோ காத்திருக்கின்ற காத்திருத்தலின் சுமையை அந்த கவிதை எனக்குள்ளே இறக்கியது. எல்லாரும் வாழ்க்கையில் எதற்காகவோ காத்திருக்கிறார்கள். அவரவர்கள் வயதை பொறுத்து. காதலிக்காக காத்திருப்பவர்கள், காதலுக்காக காத்திருப்பவர்கள், நல்ல உறவுகளுக்காக காத்திருப்பவர்கள், வாய்ப்புகளுக்காக காத்திருப்பவர்கள், ஏதோ ஒரு முடிவுக்காக காத்திருப்பவர்கள், யார் எதுக்கோ காத்து கொண்டிருக்கிறவர்கள். நாம் எதற்கு காத்து கொண்டிருக்கிறோம் என்பதை வைத்து இந்த கவிதை புது வெளிச்சங்களை பாய்ச்சக்கூடிய கவிதை. இப்போ திரும்ப அந்த கவிதையை சொல்கிறேன். அந்தியும் சாய்ந்து விட்டது, நீயும் வரவில்லை, வெகு நேரமாக காத்திருந்தேன், இருள் படர்ந்த அந்த வீட்டின் விளக்கு பிறையில் ஒரு தீபத்தை மட்டும் பொருத்திவிட்டு திரும்பிவிட்டேன். நான் எதற்கு காத்திருக்கிறேன் என்று எனக்கு தெரியவில்லை. சில சமயத்தில் வரங்களும் சாபங்களாகின்ற வாழ்க்கை நாம் வாழ்கின்ற வாழ்க்கை. கிடைத்துவிட்ட வாழ்நாள் வரமா சாபமா என்று தெரியாத வாழ்க்கை சில சமயத்தில் நம்முடைய வாழ்க்கை. ஒவ்வொருவரும் எதற்காகவோ காத்திருக்கிறோம். இந்த கவிதையை படித்த போது எனக்கு ஏற்பட்ட உணர்வு, ஆன்மீகம்னு சொல்லலாமான்னு கூட எனக்கு தெரியல, எல்லாவற்றையும் கடந்திருக்கிற ஏதோ ஒன்றின் பெரும் தடங்களில் போய் அப்படியே சரணடைந்து விட வேண்டும் என்கின்ற ஒரு காத்திருத்தல். ஆனால் அது வரவே இல்லை. வருவது போல வந்தது, வராதது போல போனது. வெகு நேரமாக காத்திருந்தேன், அது வரவில்லை. அந்தியும் சாய்ந்து விட்டது. இந்த நேரத்தில் வருவேன் என்ற தகவல் இருந்தால் நான் தொடர்ந்து காத்திருப்பேன். எனக்கு ஒரு தகவலும் வரவில்லை. எத்தனை நேரம் காத்திருப்பது என்று தெரியாத போது நான் வந்து காத்திருந்ததற்கு ஏதோ ஒரு சாட்சியாக, ஒருவேளை நான் காத்திருந்து திரும்பி போய்விட்ட பிறகு அது வந்தால் அது பார்த்து தெரிந்து கொள்ளட்டும் நான் காத்திருந்தேன் என்பதற்காக அந்த வீட்டின் வாயிலில் ஒரு தீபத்தை பொருத்திவிட்டு நான் போய்விட்டேன். இந்த 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 பிம்பம் தான் எனக்கு வந்த பிம்பம். ஒரு கவிதையினுடைய வெற்றி என்பது அதை படிக்கிற போது நமக்கு கிடைப்பது அல்ல. படித்து அதை மூடி வைத்து விட்ட பிறகு நமக்குள்ளே எழுகின்ற ஒரு உணர்வலையினுடைய சலனம்தான் அந்த கவிதையினுடைய வெற்றி. இந்த கவிதையை நான் ஒரே ஒரு முறை தான் படித்தேன். இந்த புத்தகத்தில் இந்த கவிதை இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. எனக்கு கொடுத்த நம்பரில் அது இல்லை, கண்ணனுக்கு கொடுத்த நம்பரில் இருக்கான்னு அவர் தான் சொல்லணும். இந்த புத்தகத்திலேயே கூட இந்த கவிதை இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இந்த கவிதை என்னால் மறக்கவே முடியாது. ஒரு கவிதை நமக்கு தருகின்ற அந்த பிம்பம் இருக்கு பாருங்க, ஒரு விஷுவலைசேஷன், அதுதான் அந்த கவிதையினுடைய உயிர்.
அந்த உயிரை போய் நம்முடைய ஆன்மா ஒரு நேரத்தில் தொட முடியும் என்று சொன்னால், அந்த கவிஞனும் நானும் அதற்கு பிறகு வேறு வேறு அல்ல. நானும் கவிஞனும் கவிதையும் அப்போது ஒரு சுத்த அத்வைத்தத்தில் ஐக்கியமாகி விடுகின்றோம். அந்த அனுபவத்தை எனக்கு கொடுத்த மிகச்சில கவிதைகளுள் ரவியின் கவிதைகளுக்கு நிறைய இடம் இருக்கிறது. ஒரு புத்தக கண்காட்சியில் என்னை பேச கூப்பிட்டிருந்தார்கள். அதுவே ஒரு வியப்புத்தான் பாருங்கள். புது கவிஞர்களை, எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்துகிறவர்களை புத்தக கண்காட்சியிலே கூப்பிடுவது என்பது ஒருவேளை ஒரு நல்ல விஷயமாக இருக்கலாம். அது அரிதாக நடக்கிறது. நான் அப்படி பேசுகிற போது தயாரிப்புகள் இல்லை. எதிரே வருகிற உட்கார்ந்திருக்கிற வாசகர்களினுடைய கண்களை நம்புகின்ற பேச்சாளர் நான். காதுகளை கூட அல்ல, கண்களை நம்புகின்ற பேச்சாளர் நான். அதிலிருந்து எனக்கு கிடைக்கிற செய்திகளை வைத்துத்தான் என்னுடைய பேச்சினுடைய அடுத்த கட்டம் பல சமயங்களில் தன்னைத்தானே அமைத்து கொள்ளும். அப்படி போன அந்த ஒரு மேடையில் எதிரில் நிறைய பெண்கள் இருந்தார்கள். அவர்களை முன்னாலே உட்கார வைத்துவிட்டு பின்னாலே நிறைய ஆண்கள் இருந்தார்கள். குடும்பங்களை பற்றி பேசிக்கொண்டிருந்த போது திடீரென்று ரவியினுடைய ஒரு கவிதையை சொன்னேன். இந்த கவிதையை உங்களில் சில பேர் ஒருவேளை படித்திருக்கலாம். எத்தனை முறை சொன்னாலும் உனக்கு புரியாது. இப்படிதான் கவிதை ஆரம்பிக்குது. எத்தனை முறை சொன்னாலும் உனக்கு புரியாது. வேண்டாம், சண்டையில்தான் முடியும் என்று நான் சொன்னேன். அதற்கு பிறகும் இனிமேல் நெஞ்சத்தை கசக்க மாட்டேன் என்று 1000 வாக்குறுதிகளை கொடுத்து விட்டுத்தான் நீ ஆரம்பித்தாய். ஆனாலும் என்ன, உன்னுடைய உச்சகட்ட ஆவேச உக்ர நடனத்தை ஆற்றிவிட்டுத்தான் ஓய்ந்தாய். மூச்சுக்கு தவித்த மனத்தை எடுத்து படகிலே போட்டு துடுப்பை இட்டு அவசரமாக வெளியே வந்தேன். ஆயினும் என்ன, குளித்துவிட்டு வெளியே வருகிற போது நெஞ்சணைத்து தலை கோதிவிட துவாலையோடு கதவில் அருகில் காத்திருக்கிறேன் என்று கவிதையை முடித்தார். இந்த கவிதையை நான் அந்த கூட்டத்திலே சொல்லுவதற்கு எனக்கு ஒரு துணிச்சல் இருந்திருக்க வேண்டும். ஆனால் என்ன ஆச்சரியம் பாருங்கள், இந்த கவிதைக்கு அந்த கூட்டத்திலே கிடைத்த வரவேற்பு இருக்கிறதே, அது மகத்தானது. அப்புறம்தான் எனக்கு தெரிந்தது எல்லாரின் அனுபவத்தையும் ரவி எழுதியிருக்கிறார் என்று. எத்தனை நெஞ்சங்கள் துடிக்கிற போது எடுத்து போட்டு துடிப்பிட்டு வெளியே கொண்டு வந்த அனுபவம் இல்லாத ஒரு கணவனோ மனைவியோ உலகத்திலே இருந்து விட முடியுமா என்ன? ஆனால் அதற்கு பிறகும் குளித்துவிட்டு வருகிற, அது கணவனா மனைவியான்னு ரவி சொல்லலை, அது ரொம்ப முக்கியம். அங்கே இதை படிக்கிறவங்க எல்லாருமே இதை ரவி எழுதினதுனால வெளியே காத்திருப்பது ஒரு கணவன் நினச்சிக்காதீங்க, அது ஒரு பெண்ணாக கூட இருந்திருக்கலாம். காத்திருக்கிறவனுடைய இதயத்தை ரவி பேசினார். துவாலையோடு காத்திருக்கிற இதயம், இன்னொரு முறை நசுங்க மாட்டேன் என்கின்ற ஏதோ ஒரு துளி நம்பிக்கையை பிடித்து கொண்டு காத்திருக்கின்ற ஒரு இதயம். அப்படி நசுக்கினாலும் தான் என்ன, உன்னை விட்டால் எனக்கு யார், என்னை விட்டால் உனக்கு யார் என்கின்ற ஆறுதலை தேடுகிற ஒரு நெஞ்சத்தை ரவி படம் பிடித்ததை அங்கே சொன்ன போது, இந்த கூட்டத்தில் நான் பேசிவிட்டு வருகிற போது படம் எடுத்துக்கொள்ள அப்படிலாம் நிறைய பேர் வருவாங்க. அவர்களில் பெரும்பாலானவர்கள் யாரோ ஒருத்தர் சொன்னீங்களே அவர் யார் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு ரவி சுப்பிரமணியம் என்ற கவிஞன் அறிமுகமாகவில்லை என்று எனக்கு ஒரு வருத்தமும் இல்லை. ஆனால் அந்த கவிதை அவர்களுடைய நெஞ்சத்திலே போய் உட்கார்ந்து விட்டதே, அதுவே எனக்கு அன்றைக்கு ஆறுதல் அளித்தது. அதற்கு பிறகு அதை ஏதோ ஒரு தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பினார்கள் என்று நான் நினைக்கின்றேன். அதுக்கு பிறகு ஆரம்பித்தது ரவிக்கும் எனக்கும் மாறி 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 அந்த கவிதையை யார் எழுதினார்கள், உங்கள் கவிதையை பாரதி பாஸ்கர் சொல்லுகிறார் என்று அவருக்கும், பாரதி நீங்கள் ஒரு கவிஞரை பற்றி சொன்னீங்களா அது யார் என்று எனக்கும் அத்தனை குறுஞ்செய்திகள் வந்தபோது எனக்கு தெரிந்தது, கவிஞன் வாழ்க்கையிலிருந்து ஒரு கைப்பிடியை அள்ளி எடுக்கின்ற போது அதை சரியான சொற்களால் அதை சொல்லுகிற போது அந்த கவிதை காலத்தை கடந்து விடுகிறது. ஜெயமோகன் சொல்லுவார், கவிதை என்பதற்கு இறந்த காலமே கிடையாது, கவிதை என்பதற்கு வருங்காலமும் கிடையாது, அது நித்தியமான நிகழ்காலத்திலே ஜீவிப்பது என்று ஜெயமோகன் சொல்லுவார். கவிதை எழுதுகிறவர் அவருக்கு வயதாகலாம், அவர் காலத்தை மீறி செல்லலாம், ஆனால் கவிதைக்கு வயதாவதே கிடையாது. இந்த கவிதையை நினைக்கிற போதெல்லாம் எனக்கு ரவியின் நெஞ்சத்துக்குள்ளே இருந்து பெருகி வருகின்ற அந்த அன்பு வெள்ளத்தினுடைய ஏதோ ஒரு சிறு துளியை நான் வாங்கிவிட்டது போல இருக்கும்.
எனக்கு கிட்டத்தட்ட இந்த அனுபவத்தை எதுக்கு ஈக்குவேட் பண்ணலாம்னு சொன்னால், தீஜானகிராமனுடைய செய்தி என்ற கதையை படித்த போது கிடைத்த அனுபவத்துக்கு தான் ஈக்குவேட் பண்ண முடியும். உங்களில் நிறைய பேர் படித்திருக்கலாம். ஒரு நாதஸ்வர வித்வான் ரிட்டையர் ஆகிட்டே போகிறாரு. ஏன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டில் அவருக்கு வாசிக்க தெரியல. அவருக்கு சுத்த சங்கீதம் தான் வாசிக்க தெரியும். அவர் பையன் சினிமா பாட்டெலாம் சேர்த்து வாசிப்பார். அதனால பையனுக்கு தான் மார்க்கெட். இவருக்கு இப்போ ஹீ இஸ் ரிசீடிங் இன் இஸ் கெரியர். அப்போது அவர் ஒருத்தர் கூட்டிகிட்டு போகிறார். வெளிநாட்டில் ஒருத்தன் வந்திருக்கான், ஐயா நம்ம ஊர் சங்கீதம் வேணுமா? அதெல்லாம் வேணாங்க, அதெல்லாம் புரியாதுங்க. அவன் கேட்குறான், ஐயா நீ வா. கூட்டிகிட்டு போனால் போலந்துலேருந்து போஸ்கான்னு ஒருத்தன் வந்திருக்கான். அலையாக முடி அவனுக்கு ஆங்கிலம் கூட தெரியாது. அவன் நம்ம ஊர் சங்கீதத்தை கேட்குறான். இவனுக்கெல்லாம் என்னையா புரியும்? நீ இவங்க வாசிக்குங்க, நீங்கள் அவன் புரிஞ்சது புரிஞ்சுக்கிறான். இவர் வாசிக்கிறார். என்ன வாசிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு கடைசியில் சாந்தமுல்லேக்கா சௌக்கியமுல்லேது அந்த பாடலை வாசிக்கிறார். அதில் நாதஸ்வரம், அதனால் அந்த சொற்கள் இல்லை, சொற்கள் இருந்தாலும் அவருக்கு புரியாது. வாசித்து முடிந்தால் அந்த ஆள் 2 கையும் இப்படி நீட்டிக்கிட்டார். அந்த போஸ்கா நீட்டிக்கிற ஒரு உடம்பு அப்படி அப்படியே அதுக்கேற்ற மாதிரி ஆடுது. இவர் முடிக்கிற போது கண்ணீர் விட்டு அழுது ஏதோ அந்த மொழியில் சொல்கிறார். இவருக்கு ஒன்றும் புரியல. இவர் பயந்துட்டார். ஐயோ இவன் என்ன சொல்கிறான்னு. திரும்ப வாசிக்க சொல்கிறாரியா அம்மா, எதை? இதே பாட்டு திரும்ப வாசி. பயந்துட்டு வாசிக்கிறார். 7 தடவை வாசிச்சிட்டார். 7 தடவை அவன் நிறுத்தினா அவன் சன்னதம் வந்தவன் மாதிரி கத்துறான். திரும்ப திரும்ப வாசிக்கிறார். ஒரு ஸ்டேஜில் முடியாமல் ஆகி நாதஸ்வரத்தை வச்சு இவரும் உட்காந்துறார். அவனும் அயர்ந்துட்டான். அப்புறம் அவன் மொழியில் வேகமாக சொல்கிறான். மொழிபெயர்ப்பாளர் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஒரு காட்சியை பார்த்தாராம். அந்த காட்சியில் ஒரே போகிறான், ரத்தமாக எல்லாரும் இறந்து இறந்து விழறாங்களாம். அப்போ இந்த சங்கீதம் வருதான். அமைதி வேணும் அமைதி வேணும்னு இறைஞ்சுகிற ஒரு குரலாக இந்த பாடல் இருப்பதாக அவர் உணர்கிறார். கேட்டோடனே நாதஸ்வர வித்வானுக்கு தூக்கி வாரி போடுது. அதை தானே நான் வாசித்தேன், சாந்தமுல்லேக்கா சௌக்கியமுல்லேத்து. எந்த இடத்துல அமைதி இல்லையோ அந்த இடத்துல நிம்மதி இல்லைன்னு நான் இந்த பாட்டினுடைய சாகித்யம் அவருக்கு எப்படி புரிஞ்சுது? இல்லை, சாகித்யம் அவசியம் இல்லை, அந்த சங்கீதம் அந்த செய்தியை கொடுத்து விட்டது. இது ஜானகிராமன் கதையை முடிக்கிறார். ஒரு செய்தி, இதுதான் அந்த கதையினுடைய தலைப்பு. ரவியினுடைய கவிதைகளில் ஏதோ ஒரு செய்தி இருக்கிறது. இந்த கவிதைகளில் பல அப்ஸ்ட்ராக்டான கவிதைகள். ஆனால் அதை படித்து முடித்து விட்ட பிறகு 2 கைகளாலும் அந்த செய்தியை வாங்கி கொள்ள வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. ரவி எழுதுகிறார், ஒரு கலைஞனை எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பீர்கள்? அதோ எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பீர்கள்? அதோ அட்டென்ஷன் என்று வருகிற எதே அதிகார குரலுக்கு அத்தனை பேரும் எழுந்து நிற்கையில் தரையில் உட்கார்ந்து சாவதானமாக கடலை சாப்பிட்டு கொண்டிருக்கிறானே அவன்தான் அவன்தான் என்று எழுதுகிறார். அவர் வேற யாரை பற்றி எழுதலை, தன்னை பற்றி தான் எழுதியிருக்கார். எந்த அதிகாரத்தினுடைய குரலுக்கும் அச்சமற்றிருப்பது என்பது அல்ல, அது தன்னுடைய வாழ்க்கைக்கு பெரிய பொருளே அல்ல என்று வேறு ஒரு பொருளை தேடிக்கொண்டிருக்கின்ற கலைஞர்களினுடைய ஒரு அந்த பெரும் திரளில் அவர் ஒரு துளி, அந்த பெரும் மரத்தில் அவர் ஒரு வேர். இன்னொரு கவிதை நிறைய பிடிச்சது. தீபத்தில் ஒளிரும் அருள் கரங்கள் பாலிக்கும் பாலிக்கும் என்ன இன்னும் எத்தனை வயது வரை? இது அதே ஸ்பிரிட் தான் இங்கே. அந்தியும் சாய்ந்து விட்டது, நீயும் வரவில்லை, அதுதான் இது. இன்னும் ஒட்டி இருக்கின்றன நம்பிக்கைகள். ஊற்றுக்கண்ணின் முதல் குமிழ் எம்பலாய் எப்போது முகிழ்க்கும் உன் கருணை. இதுக்கு பிறகு இந்த கவிதை இருக்கு, ஆனால் இந்த வரியை தாண்டி என்னால் போக முடியல. ஊற்றுக்கண்ணின் முதல் குமிழ் எம்பலாய். நீங்களாம் கிணறு வெட்டும்போது பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது, நான் பார்த்துருக்கேன். நகரத்தில் இருந்து கூட நான் பார்த்துருக்கேன். அதை வெட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஓரளவு அவங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல ஊற்று இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும், ஆனால் ரொம்ப எக்ஸாக்டாக தெரியாது. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்ப்பா, இன்னும் 5 அடி போகணுங்க, இன்னும் 10 அடி போகணுங்க. பக்கத்துலேயே இருந்து பார்க்குற போது நமக்கு அந்த நம்பிக்கையே இருக்காது. எங்கேயோ தோன்ற இந்த இடத்துல எங்கேயோ தண்ணி வரும். கிராமத்துலலாம் இது இன்னும் நிறையவே பார்த்துருப்பீங்க. ஏதோ ஒரு தருணத்தில் அந்த ஊற்று குமிழினுடைய முதல் எம்பலாய்னு அவர் சொன்னார்ல, அப்படி ஒரு எம்பல் வரும். அது தெரிஞ்ச மாதிரி இருக்கும், தெரியாத மாதிரி இருக்கும், அதுக்கு சப்தமே இருக்காது. ஏன்னா இன்னும் அது குப்பு குப்புன்னு வர ஆரம்பிக்கல. அது அந்த ஊற்று குமிழின் முதல் எம்பல். அந்த எம்பலை உணர்கிற போது நெஞ்சம் ஒரு துள்ளும் பாருங்க. அதை
அதை இவ்வளவு அழகாக ஒரு கவிஞரால் சொல்ல முடியுமான்னு எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. நமக்கும் என்றாவது ஒரு நாள் அருள் கிட்டிவிடும் என்ற நம்பிக்கை, அந்த நம்பிக்கையினுடைய அந்த கதிரினுடைய ஏதோ ஒரு துளி நம்மை தொடுகிற போது நெஞ்சம் அப்படி துள்ளும் போல இருக்கிறது. அந்த அனுபவத்தை தான் ரவி எழுதியிருக்கிறார். ஊற்றுக்கண்ணின் முதல் குமிழ் எம்பலாய் எப்போது முகிழ்க்கும் உன் கருணை, தீர்ந்த பாடில்லை எதுவும் என திரும்ப திரும்ப சந்நிதி வந்து பிதற்றுகின்றேன். எதுவும் தீர்ந்த பாடில்லை, ஆனால் சந்நிதிக்கு வராமல் இருக்கவும் முடியவில்லை. என்ன வசீகரம் இது, எதை நம்புகிறேன்? கிட்டா கருணையையா, கிட்டுமென்ற கிடக்கையா, உன்னோடா என்னோடா, யாரோடு என் உரையாடல்? பச்சை கற்பூர வாசனை உறைந்த துளசி தீர்த்தத்தை நிதமும் அதரம் குவித்து உறிஞ்சுகின்றேன். சடுதியில் கெடுதிகள் மறையுமென. களிமழைக்கு கனவில்லை, களிமழைக்கு கனவில்லை. பெரிய மழைலாம் வேணாம் சாமி, பூந்தூரல் கூட வேண்டாம், நீ தூரல் கூட எனக்கு கொடுக்க வேண்டாம். இருப்பின் சிறு துளியை ஏனும் பன்னீராக்கே, நான் வாழுகின்ற அந்த வாழ்க்கைக்கு இருப்பின் சிறு துளியையாவது பன்னீராக்கினேன். அப்படியே போகிற போக்கில் வந்து போகிற ஒரு தூரல், அதுவாது எனக்கு கிடைக்குமா என்று கேட்கிற போது எந்த சந்நிதியிலோ காலங்காலமாய் கைகூப்பி நிற்கின்ற அந்த ஒரு அனுபவத்தை ரவியினுடைய கவிதை தெளித்து செல்லுகின்றது. இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். நன்னயம்ன்ற ஒரு கவிதை, அது சொல்லிட்டு நான் இதோட நிறைவு செய்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். இந்த நன்னயம் அந்த வார்த்தையை கேட்ட உடனே உங்களுக்கு ஒரு திருக்குறள் தான் நினைவு வரும். இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். எனக்கு ரொம்ப பிடித்த குறள், ஏன்னா நம்ம யாருமே செய்யவே மாட்டோங்க. அதனால இன்னா செய்தாரே ஒருத்தல் பழிக்கு பழி, மச்சான் விட்டுருவான் வந்தனா வச்சு செய்யறான், அந்த மனநிலைக்கு நம்ம எல்லாரும் வந்துட்டோம். அதுக்கு பிறகு இந்த குறள் வசீகரமாக இருக்கிறது. தொட முடியாத உச்சங்களை காட்டுகிற கவிதைகளைத்தான் மனம் எப்போதும் நாடி செல்லுகிறது. அப்படி ஒரு உச்சத்தை காட்டுகிற குறள் இது. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். 7 சொற்கள்ல எத்தனை பெரிய புதையல் அது, தங்கச் சுரங்கம் இது. இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் திருக்குறளை பற்றி எழுத ஆரம்பித்த பிறகு எனக்கு கிடைத்திருக்கிற தரிசனங்கள் மிக மிக அற்புதமானவை. படித்த குறள், மனப்பாட செய்யுளுக்காகவே படித்த குறள். அப்போ 7 வயசுலையும் 8 வயசுலையும் 10 வயசுலையும் 20 வயசுலையும் 30 வயசுலையும் படித்த குறளை இப்போது நான் 50 நிற்கிற போது படிக்கிற போது வாழ்க்கையை பற்றி எத்தனை தரிசனங்களை கொடுக்கிறது குறள். நன்னயம் செய்து, இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். அதை பற்றி 10 இடத்துல போய் பேசாதங்கிறார். அவன் எனக்கு அப்படி செஞ்சான், ஆனால் நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா அப்படின்னு போய் ஒருத்தன் 10 இடத்துல பேசுவான். அதுக்கு நீ அவனை பழிக்கு பழிய வாங்குடா. எது நிறைய தனி சப்ஜெக்ட் அது. அதிலிருந்து அந்த நன்னயம்ன்ற சொல்லை எடுத்துக்கொண்டிருக்கிறார். அதனால எனக்கு இந்த கவிதை ரொம்ப பிடித்தது. இந்த நன்னயம்ன்ற கவிதையை படித்தப்புறம் இங்கே இருக்கிறவங்களில் ஒரு 50 விழுக்காடு ஆட்களுக்காவது இது எனக்கு நடந்ததுன்ற எண்ணம் வரும். இது வராமல் இருக்கவே முடியாது. 50 விழுக்காடு ஆட்களுக்காவது வரும். 50 90 விழுக்காடு ஆட்களுக்கு வரும். உங்கள் வேலை முடிந்து விட்டது, வழக்கமாய் இருப்பதாய் காட்டிக்கொள்ளுகிறீர்கள், அவழக்கமாய் உணர்கிறேன், அவழக்கமாய் உணர்கிறேன் இந்த சொல்ல அவர் உருவாக்கியிருக்காரு. அவங்க வேலை முடிஞ்சிருச்சு, இவர் கருவேப்பிலை தானே, கருவேப்பிலை மனம் கொடுத்த உடனே தூக்கி எறிஞ்சாச்சு. ஆனால் மற்ற அவங்க அது ஒரு செட்டாக வாங்க வாங்க உட்காருங்க இருங்க அப்படி சொன்னாலும் நேற்றைக்கு இருந்த மரியாதை இன்னைக்கு இல்லை பார்த்தீங்களா? ஏன்? நேற்றையோடு அவங்க வேலை முடிஞ்சிருச்சு. அவங்க வழக்கமாய் இருப்பதாய் காட்டிக்கொண்டாலும் அவழக்கமாய் உணர்கிறேன். கூர்ந்து கேட்கும் காலம் கடந்து விட்டதால் எப்படியோ தெரித்து விழுகிறது அலட்சியம். நமக்கு தான் மானா மா வே சூ சூ எதுவும் கிடையாது இல்லையா? அதனால் போய் எனக்கு எதிரிலேயே வந்தேன். அப்படியா? ஓ நான் கவனிக்கலை. கவனிச்சேன், நீ கவனிச்சதை நான் கவனித்தேன். நான் கவனித்த பிறகு கவனிக்காத மாதிரி நீ போனதே நான் கவனித்தேன். இதுதான் உண்மை. அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேருக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். சும்மாவே இருக்கீங்க. எனக்கு உண்டு, ரவிக்கு கட்டாயம் உண்டு, எல்லாருக்குமே உண்டு. ரவிக்கு கட்டாயம் உண்டு. எங்கெங்கெல்லாம் ரவிக்கு அது நடந்ததுன்றது நம்ம நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் அது சொல்லாத ரவி
அது அவ்வளோதான் பாரதி. அப்புறம் நான் அங்கே போகல. நீ போன ரவி, எனக்கு தெரியும். நீ போனன்னு எனக்கு தெரியும் ரவி. அவங்க மதிக்கலைன்றது எனக்கு தெரியும் ரவி. அவங்க மதிக்கலைன்ற பிறகும் அடுத்த நாள் உதவி செய்யறதுக்காக நீ போய் நின்னன்னு எனக்கு தெரியும் ரவி. அதுதான் இந்த கவிதை. இது ஒரு துன்பவியல் சிம்மமதி ஆயிடுச்சு இந்த பேச்சு. கூர்ந்து கேட்கும் காலம் கடந்து விட்டதால் எப்படியோ தெரித்து விழுகிறது அலட்சி. நேத்தி மட்டும் கூர்ந்து கேட்டாங்க, ஏன்னா நேத்தி மட்டும் வேலை ஆகலை, இன்னைக்கு வேலை ஆயிடுச்சு. இனி எதற்கு என்று தோன்றி இருக்கலாம், சலித்திருக்கலாம், இடைஞ்சலாகவும் இருந்திருக்கலாம். சிறு துரும்புதான் என்னால் இயன்றது. ஆனால் பெரும் பேறு என்று சொன்னதில் குதூகலித்து பேரரச நினைப்பில் இருந்தேன். விதூஷகனாக்கி சிரிக்கிறீர்கள், நானும் விதூஷகனாக்கி சிரிக்கிறீர்கள், நானும் சேர்ந்து சிரிக்கிறேன். எவ்வளவு வேகமாய் புறந்தள்ளுகிறீர்கள், எவ்வளவு வேகமாய் புறந்தள்ளுகிறீர்கள். கொஞ்சம் வயசானவங்க இங்கே இருக்காங்களா தெரியுது, அவங்க பிள்ளைகள் ஞாபகமே அவங்களுக்கு வரும். இப்போ எவ்வளவு வேகமாய் புறந்தள்ளுகிறீர்கள். பரவாயில்லை, மேகத்துக்கு பேதம் ஏது? நீர் வேண்டுகையில் நிர்பந்தங்கள் ஏதுமின்றி மறுபடியும் பொழிவேன் உங்கள் தாழ்வாரத்தில் என்று ரவி எழுதுகிறார். இந்த கவிதைகள் திரும்ப திரும்ப எனக்கு கிடைக்கிற தரிசனங்கள் எல்லாம் ரவியினுடைய மனத்திலிருந்து நான் அறிந்து கொண்ட தரிசனங்கள். நிறைவாக இந்த கவிதையை சொல்லி முடிக்கின்றேன். அறிந்ததிலிருந்து என்று ஒரு கவிதை எழுதுகின்றார். அதோ அவன் பாட்டுக்கு தன் போக்கில் தலையாட்டியபடி சோளப்பொரி சாப்பிட்டு கொண்டே நடக்கிறான். எவனோ ஒருத்தர் இவர் பார்த்துருக்காரு. அவன் பாட்டுக்கு இந்த மாதிரி எத்தனை பேர் நம்ம பார்த்துருக்கோம். நம்முடைய ரயில் பயணங்களில், சாலை பயணங்களில் 10,000 கேள்விகளோடும் சந்தேகங்களோடும் நெஞ்சங்கள் எரிந்து கொண்டு தூக்கங்கள் நம்மை நெருங்காமல் நம்முடைய உணர்வுகள் தீப்பற்றி எரிகிற காலகட்டத்தில் தெருவிலே இறங்கி நடக்கின்ற போது கைவீசி ஏதோ ஒரு சொற்களை இறைக்கின்ற மனம் பிறழ்ந்தவர்களை பார்க்கிற போது நான் அப்படி நினைத்திருக்கிறேன். ஒரு கவலையில் அந்த அப்படி ஒருவரைத்தான் ரவி பார்த்திருக்கிறான். அதோ அவன் பாட்டுக்கு தன் போக்கில் தலையாட்டியபடி சோளப்பொரி சாப்பிட்டு கொண்டே நடக்கிறான். அதே சாலையோர மரத்தடியில் 1000 கேள்விகளோடு இவ்விரவில் காத்திருக்கிறேன். என் நெஞ்சத்துக்குள்ளே கேள்விகள் கேள்விகள் கேள்விகள், பதில்கள் வந்த பிறகு. ஒரு கேள்வி என்பது ஒரு தேனடையில் இடப்பட்ட ஒரு கல். ஒரு கேள்வி என்பது ஒரு தேனடையில் இடப்பட்ட ஒரு கல். அதிலிருந்து அதற்கு பிறகு 10,000 கேள்விகள் பறந்து 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 வந்து கொண்டே இருக்கும். நம்முடைய நெஞ்சம் என்பது அப்படித்தான். இது ஓய்வே இல்லாத உலைக்களம். தோல்விகளினுடைய தாழ்வாரத்தில், அவமானங்களினுடைய வீதிகளில், கண்ணீரினுடைய இராப்பொழுதுகளில், தனிமையில், புறக்கணிப்பில் நம் நெஞ்சத்திலிருந்து புறப்படுகிற கேள்விகளினுடைய எண்ணிக்கை என்பது 1,00,00,000 என்பதையும் விட அதிகம் அல்லவா? அப்படி எனக்குள்ளே 1000 கேள்விகள் எரிகின்றன. வாழ்க்கையை பற்றி, மனிதர்களை பற்றி. இது இருக்கிறதா இல்லையா என்கிற கேள்வி. அறம் என்று சொல்லுகிறீர்களே, இருக்கிறதா இல்லையா? இருக்கிறதா இல்லையா? அந்த அறம் என்பதை ஒரு தெய்வமாக வள்ளுவன் சொல்லிவிட்டான். அதுவே உன்னை தண்டிக்கும்ன்றான். அறம்ன்றது ஒரு கான்செப்ட் தானே, அது தெய்வம் இல்லையே, கான்செப்ட். அது அந்த கான்செப்டை வள்ளுவன் திடீரென்று தெய்வமாக்கி விட்டான். அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு என்கின்றான். அறம் கொல்லக்கூடிய தெய்வமாக்கி விட்டான். அது இருக்கா இல்லையா? இருக்குன்னா ஏன் சார் இப்படி நடக்குது, அது இல்லைன்னா ஏன் சார் இப்படி? நீ இந்த மாதிரி எரிகிற கேள்விகள் எனக்குள்ளே மொத்தம் சோளபொரி தின்னுட்டே போயிட்டு இருக்கான். ரவி சொல்லுகிறார், சும்மாவா சொன்னான் அறிந்ததிலிருந்து விடுதலை என்று சொல்லுகின்றார். ரொம்ப பெரிய வார்த்தை டக்குன்னு தூக்கி போட்டுட்டார். நான் கேள்வியோடு இருக்கேன், அவனுக்கு கேள்வியே இல்லை. அப்போ யார் எந்த விச் லைஃப் இஸ் டிசைரபிள் எனக்கு தெரியல. நான் அறிந்தது அத்தனையும் அழித்து விட முடியும் என்றால் எனக்கு கேள்விகள் இருக்காது. அப்போ நீங்கள் ஆங்கிலத்திலே பார்த்தீர்கள் என்றால் அன்லேர்னிங் என்று ஒரு வார்த்தை இருக்கு. ஆனால் இந்திய மொழிகள் அப்படி ஒரு வார்த்தை இருக்கான்னு எனக்கு தெரியல. இருக்கலாம், மொழியியல் வல்லுநர்கள் தான் சொல்லணும்.
ஆனால் நமக்கு அறிந்ததை கடப்பது என்கின்ற ஒரு தத்துவம் நமக்கு உண்டு. அறிவது, அறிவதிலிருந்து விடுதலை பெறுவது. அறிந்ததிலிருந்தும் விடுதலை பெற்றால்தான் அதற்கும் அடுத்த நிலைக்கு போக வேண்டும் என்பது இந்திய தத்துவ ஞான மரபுகள் எல்லாவற்றிலும் இருப்பது. அது பௌத்தத்திலும் அது உண்டு, மற்ற தத்துவ மரபுகளிலும் அது உண்டு. அறிந்ததை கடப்பது, அறிந்ததை கடப்பது. அப்போ நமக்கு தெரிஞ்சது ரெண்டு தானே, அறிவது, அறியாமல் இருப்பது. அப்போ மூன்றாவது அறிந்து அதை கடப்பது. அதை பாரதி சொல்றாரு, தோன்றி மறைவது வாழ்க்கை, இதில் துன்பமொடு இன்பம் வெறுமை என்ற மூன்றில் எதுவரினும் களிமூழ்கி நடத்தல் பரமசிவ முக்தி என்கிறார். தோன்றி மறைகிற வாழ்க்கையில் ரெண்டு தானே நமக்கு தெரியும், துன்பம் இன்பம். ஒன்று நான் சந்தோஷமா இருக்கேன், இல்லை நான் வருத்தமா, அவ்வளோதானே இருக்க முடியும். பாரதி மூன்றாவது அவர் தோன்றி மறைவது வாழ்க்கை, இது துன்பமொடு இன்பம் வெறுமை என்ற மூன்றில் எதுவரினும் களிமூழ்கி நடத்த. அதே மாதிரி அறிதல், அறியாமல் இருத்தல். இவங்க ரெண்டு பேர், சோளப்பொரி சாப்பிட்டுட்டு போகிறவர் ஒருத்தர், கேள்விகளோடு காத்திருக்கிறவர். இதில் இந்த ரெண்டையும் தவிர மூன்றாவதாக ஒருத்தர் இருக்கார், அறிந்து அறிந்ததையெல்லாம் கடந்தவர். உண்மையில் அமைதியாக இருக்கக்கூடியவர் அவர் ஒருவர் தான் என்று எனக்கு தோன்றும். அப்படி ஒருவர் இருக்க முடியும் என்றால், அறிந்ததிலிருந்து விடுதலை பெற்ற ஏதோ ஒரு பாதையை ரவி இந்த கவிதையிலே காட்ட விரும்புகிறாரோ என்று எனக்கு தோன்றியது. உண்மையில் ஒரு கவிதை நமக்கு எதை கொடுக்கும் என்றால், அந்த கவிதையிலிருந்து அடுத்து சிந்திக்கின்ற பாதையினுடைய கதவுகளை அந்த கவிதை திறக்க வேண்டும். அதுதான் கவிதையினுடைய லட்சணம் என்று நான் நினைக்கின்றேன். ரவியினுடைய கவிதைகள் அப்படித்தான் இருக்கின்றது. கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு முன்பு, அப்போதெல்லாம் கைபேசிகள் இல்லாத ஒரு காலகட்டத்தில், என்னுடைய அலுவலக மேசையினுடைய லேண்ட்லைன் நம்பருக்கு வந்த ஒரு அழைப்பை நான் எடுத்த போது, என் பேர் ரவி சுப்பிரமணியங்க, நான் விஜய் டிவியில் வேலை செய்கிறேன், ஒரு நிகழ்ச்சி விஷயமா வலம்புரி ஜான் சாரையும் உங்களையும் நான் பார்க்கணும் என்று ஒரு குரல் வந்த அந்த நாளை நான் இன்னமும் என் நினைவு அடுக்குகளிலே வைத்திருக்கின்றேன். ஒரு நண்பனை பெறுவது என்பது ரொம்ப சாதாரணமான விஷயம். ஆனால் அந்த நண்பனிடமிருந்து வாழ்க்கை அறிந்து கொள்வது என்பது ஒரு வரம். இந்த வரத்தை கொடுத்த ரவிக்கும், இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த கருணா பிரசாத் அவர்கள் உள்ளிட்ட போதி நிலையத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும், இந்த நேரத்தில் இந்த இனிய நண்பரின் கவிதைகளை படிப்பதற்கு இத்தனை திரளாக வந்திருக்கிற இந்த கூட்டத்துக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ரவியினுடைய கவிதைகள் ரொம்ப நாள் இருக்கும், ரொம்ப நாள் இருக்கும். யாரோ ஒருவன் மார்ஸிலிருந்து ஸ்பேஸ் சூட் போட்டுக்கொண்டு தேர்ந்தெடுத்து எடுத்து போகிற 10 புத்தகங்களுக்குள் ரவியினுடைய கவிதை புத்தகங்கள் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நன்றி.